மியூட் பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ்? ஓகே, 1000 rupees வந்து நாம வந்து டொனேட் பண்ணும்போது நமக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியில நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு உண்டான விஷயங்கள் கிடைக்கும். ஹவு இஸ் ஸ்பீட் கேஷ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பிளான்ஸ்? இது வரைக்கும் நாம வந்து நெட்வொர்க் பண்ணியிருப்போம். சில பேர் எல்லாருமே வந்து நிறைய லீடர்ஸ் இருக்காங்க, பட் எதுலையுமே வந்து அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகல. ஸோ நிறைய ஏமாற்றங்கள், தடுமாற்றங்கள், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். பட் இந்த ஸ்பீட் கேஷ் விஷயத்தை மட்டும் நீங்க கவனிச்சீங்கன்னா போதும். No company, no office, no owner, no network marketing, no service charge, no investment, no renewal, no product. அப்ப எதுவுமே இல்லாம எப்படி இவ்வளவு பெரிய பிசினஸ் வந்து பண்ண முடியும்? ஜஸ்ட் 1000 rupeesல. இதுதான் 100% டிரான்ஸ்பரன்சி, 100% சிஸ்டம் ஒர்க். 100% பேமெண்ட் P2P. அந்த கடையும் எதையும் வாங்க போறதில்ல. இதுதான் இந்த ஸ்பீட் கேஷ் ஒரு அட்வான்ஸ் விஷயம். சோ அப்ப நாம வந்து ஒருத்தருக்கு 1000 ரூபாய் வந்து நம்ம வந்து உதவி கொடுக்கிறோம். உதவி பல ஆனா எப்படி வந்து மாறுது அப்படின்றத ஓகே. பாபு சார், உங்களுக்கு பிரேக் ஆகி வருது சார். காட்டுங்க சார், அவருக்கு கரெக்டா இருக்கா வாய்ஸ்? எனக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கு, சில சமயம் கொஞ்சம் பிரேக் ஆச்சு, இப்ப கொஞ்சம் கரெக்டா இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ. பேசுங்க பாபு சார். மறுபடியும் போன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். போன் வந்துகிட்டே தான் இருக்கு. போன் வந்துகிட்டே இருக்கு. அவருக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணணும். போன நம்பரை வந்து வேற செல்ல போட்டுறணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். பாபு சார், பாபு சார் வாய்ஸ் கேட்கல. ஓகே, ஒரு 2 minutes சார், நான் வந்து சேஞ்ச் பண்ற இடத்தை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. 2 minutes. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப கேக்குதா? இங்க கேக்குதா? கேக்குது சார், இப்ப கேக்கு. பாபு சார் பேசுங்க. ராஜா சார், இப்போ வாய்ஸ் கேக்குதா? இப்ப கேக்கு, தெளிவா இருக்கு. தெளிவா இருக்கு சார், தெளிவா இருக்கு. பேசுங்க. 1 minute. ஓகே ஓகே, இடம் பிளேஸ் வந்து மாத்திட்டேன். சோ இப்போ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். கிளியர் சார், வெரி குட் சார். தேங்க்யூ. ஓகே, ஒரு நபர் நம்ம வந்து 1000 rupees நம்ம கொடுக்குறோம். அதே போல 2 பேர்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் 2000 நம்ம வந்து ரிசீவ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா 1000 rupees ஃபர்ஸ்ட் கிடைக்கும், அதுக்கு அடுத்து 1000 rupees கிடைக்கும். இந்த இடத்துல 750 அந்த ரேஞ்சில நீங்க 1500 ரூபாய் இன்னொருத்தருக்கு டொனேட் பண்ணணும். ஓகே, 500 rupees வந்து நமக்கு வந்து நெட் ப்ராஃபிட் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ நம்ம எப்படி வந்து 1500 rupees ஒரு நபருக்கு நம்ம வந்து டொனேட் பண்றோமோ அதே போல 4 பேர் நமக்கு 1500 வந்து 6000 rupees வரைக்கும் நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். 4 பேர் 1500 கொடுக்கும்போது நமக்கு 6000 rupees கிடைக்கும். இதுல 2500 ரூபாய் நீங்க வந்து டொனேட் பண்றீங்க. இது எப்படி வந்து நீங்க டொனேட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா 3 ஸ்லைடா உங்களுக்கு கிடைக்கும். 750, 250, 500. ஸோ இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் ஷோ பண்ணுதோ ரிசீவல் சென்ட் ஹெல்ப்ல அது போல நீங்க வந்து கொடுத்து நீங்க வந்து அப்ரூவ் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு
எப்போ நீங்க வந்துட்டு 6,000 நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ரிசீவ் பண்ணிட்டே இருப்பீங்க. அடுத்தடுத்து என்ன கொடுக்கணுமோ அதை நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2,500 ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து கலெக்ட் ஆயிடுச்சு, ரிசீவ் ஹெல்ப்ல கலெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இமிடியேட்டா அந்த 2,500 சென்ட் ஹெல்ப்ல யாருக்கு உங்களுக்கு காமிக்குதோ நீங்க சென்ட் பண்ணிடணும். அடுத்து உங்களுக்கு அடுத்து அலர்ட் ஆகும். அப்போ அடுத்து அந்த 6,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு அலர்ட் ஆகும். அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 1,000 ருபீஸ நீங்க ரீபர்த் ஆயிருக்கும். உங்களுக்கு ரீபர்த் ஆயிருக்கும். உங்க ஐடிக்குள்ள போயிட்டு மெனுல நீங்க ரீபர்த் அப்படின்ற ஒரு காலத்துல நீங்க போய் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்க நேம்லயே இன்னொரு ஐடி கிரியேட் ஆயிருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு பாஸ்வேர்டும் அங்கேயே இருக்கும். சோ உங்க நேம்லயே எல்லாமே அப்படியே காப்பி டு பேஸ்டா நீங்க வந்து மறுபடியும் இன்னொரு ஐடியை நீங்க தனியா ஓபன் பண்ற மாதிரி அதை ஓபன் பண்ணி யாருக்கு சென்ட் பண்ணமோ அந்த 1,000 ருபீஸ நீங்க வந்து சென்ட் பண்ணி அப்ரூவ் வாங்கிடணும். அப்போ உங்களுக்கு நீங்க 2 ஆளா மாறிடுறீங்க இந்த இடத்துல. சோ இந்த இடத்துல ஸ்பான்சருக்கு 500 ருபீஸ் நீங்க வந்து கொடுக்கணும் கண்டிப்பா. சோ அது உங்க மூலமாவும் கொடுக்க முடியும், இல்லைன்னா வெளியே இருந்தும் உங்க ஸ்பான்சர் இன்கம் அவருக்கு போய் சேர்க்கும். இப்போ இந்த லாஸ்டா உங்களுடைய நெட் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 2,000 ருபீஸ். அப்போ டோட்டலா வந்து 2வது லெவல்லயே நீங்க 2,500 ரூபாய் நீங்க வந்து எடுத்துக்கணும். சோ எப்போ இந்த உண்மையான விஷயத்தை இந்த 2,500 ரூபாய் ஒரு நபருக்கு நீங்க உண்மையா நீங்க கொடுத்துருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு 8 பேர் அதே மாதிரி 2,500 ரூபாய் கொடுப்பாங்க. சோ இதுவும் சிங்கிள் என்ட்ரி. இதுல வந்துட்டு உங்களுக்கு ரேஷியோல 750, 500 and 250 இந்த மாதிரி ரேஷியோல உங்களுக்கு 20,000 வரைக்கும் ரிசீவ் ஆயிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ணணும், சென்ட் ஹெல்ப்ல போயிட்டு 10,000 வரைக்கும் நீங்க டொனேட் பண்ண. சார் தெளிவாதான் இருக்கு. சார் தெளிவாதான் இருக்கு, போயிட்டு இருக்கட்டும். கரெக்டா தான் பேசுறீங்க, தெளிவா இருக்கு வாய்ஸ். அவர் சைடுல தான் வாய்ஸ் ஸ்லோவா கேக்குது எனக்கு. அவர் சைடுல கண்ணி பண்ணுங்க பாபு சார், தெளிவா இருக்கு சார். நான் வந்து மொட்டை மாடிக்கே வந்துட்டேன். தெளிவா இருக்கு சார், உங்க வாய்ஸ் தெளிவா இருக்கு. நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ரைட், ஓகே. சோ இந்த இடத்துல நாம வந்துட்டு 10,000 வரைக்கும் நம்ம அந்த சிங்கிள் என்ட்ரில நாம வந்துட்டு கொடுத்துட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் ரீபர்த் ஐடி கிரியேட் ஆகும். நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு 1,000 ருபீஸ் நீங்க கொடுத்தீங்களோ அதே மாதிரி அதே காலத்துல உங்க நேம்லயே அதே மாதிரி ரீபர்த் 2 ஐடி நீங்க இங்க கலெக்ட் பண்ற இந்த 20,000ல நீங்க பேமெண்ட் வந்து யாருக்கு ஷோ ஆகுதோ அதை கொடுத்து நீங்க அப்ரூவ் வாங்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நீங்க 3 நபரா மாறிடுறீங்க. மொத்தம் 4 பேர். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்க, அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு ரீபர்த் ஐடி, அதுக்கப்புறம் இன்னொரு 2 ரீபர்த். இப்ப 4 பாபு. இப்ப நான் தான் வந்து நினைச்சீங்க, இப்ப 4 பாபு மார்க்கெட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதான். இந்த ரீபர்த்துக்காக நீங்க வந்து எந்த ஒரு பின்னும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எந்த ஒரு ரெஃபரலும் அதுக்கு வந்து கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க ஜஸ்ட் அதுல இன்கம் வரதை மட்டும் நீங்க வந்து எடுத்துக்கிட்டா போதும். உங்க டாப் ஐடிக்கு மட்டும் நீங்க ஒர்க் பண்ணா போதும். ஓகே, நெக்ஸ்ட் உங்க ஸ்பான்சருக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை உங்க கையில கொண்டு வந்து கொடுத்துருக்காரு இல்லையா, அவருக்கு 2,000 ருபீஸ் நீங்க உங்க ஸ்பான்சருக்கு ஹெல்ப் பண்ணணும். சோ இந்த இடத்துல 6,000 ருபீஸ் உங்களுக்கு வந்து நெட் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். சோ எப்படி நீங்க இந்த 10,000 ருபீஸ உண்மையா ஒருத்தருக்கு கொடுக்கணும் நீங்க நினைச்சீங்களோ அதே போல 16 பேர் 10,000 உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் இந்த இடத்துல ஹைலைட். சோ அப்போ 1,60,000 ரூபாய் உங்களுக்கு இந்த சிங்கிள் என்ட்ரில பணம் மழையா ஒவ்வொரு நாளும் சார் உங்களுக்கு நான் பணம் அனுப்பணும் சார் உங்களுக்கு பணம் அனுப்பணும் சார், நான் உங்களுக்கு பணம் அனுப்பணும் சார் கேட்டு 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 வாங்கிட்டு இருப்பீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இந்த இடம். சோ இந்த 1,60,000 நீங்க கலெக்ட் பண்ணும் போது நெக்ஸ்ட் ஹெல்ப் நீங்க யாருக்கும் டொனேட் பண்ண வேணாம். இந்த 4 லெவல்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்க போறோம். 2வது 5 பாபுவை மறுபடியும் வந்து இந்த இடத்துல உற்பத்தி பண்ண போறோம். இந்த 1,60,000த்துல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 5,000 எனக்காக என்னுடைய ஐடிக்கு நானே வந்து பணத்தை கொடுத்து அப்ரூவ் வாங்கிட்டு இப்போ 8 பாபா நாம வந்து உருவாயிட்டு டாப் ஐடி ஒரு 9 பாபா நான் வந்து எங்க மார்க்கெட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்க சீட்டிங் ஆகும்னு தெரியாது, எந்த நபர்கிட்ட சீட்டிங் ஆகும்னு தெரியாது. நிறைய பேர் வந்துட்டு சார் நான் வந்து ஜாயின் பண்ணேன், என்ன நான் 2 பேரை பிளேஸ் பண்ணிட்டேன், அவங்க கரெக்டா தான் ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து கரெக்டா வந்து அப்ரூவ் வாங்கிட்டாங்க. பட் ஆனா அவங்க எல்லாரும் 2வது லெவல் 3வது லெவல் பணம் வாங்கிட்டு இருக்காங்க, ஆனா நான் வாங்கல. சோ இந்த இடத்துல பீப்புள் ப்ளீஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேர் பண்ணிருக்கீங்க. பழைய மாடல்ல நாம இருந்தோம், என் ஃபர்ஸ்ட் லைன் கிட்ட இருந்து எனக்கு வருது, அந்த லைன் கிட்ட இருந்து எனக்கு வருது அப்படின்னா இது வரைக்கும்
நேத்துக்கு வந்தவங்க முந்தினேத்து வந்தவங்க கூட இன்னைக்கு வந்து பணத்தை வந்து வாங்கியிருக்காங்க. சோ பட் அந்த மாதிரி பழைய மாடல்லயே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம மேல டாப்ல ஒரு 5 பேரோ 6 பேரோ 10 பேரோ தான் பணத்தை வாங்கியிருப்பாங்க. மத்தவங்க எல்லாம் வந்துட்டு வெயிட்டிங்ல தான் இருக்கணும். 2 மாசம் ஆகும், 3 மாசம் ஆகும், 4 மாசம் ஆகும், எப்பதான் வரும்? வரவே வராது. சோ கான்செப்ட நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சிங்கிள் என்ட்ரியில நமக்கு ஆட்டோ ஃபில்லா எங்கெல்லாம் காலியா இருக்கோ அங்கெல்லாம் வந்து யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்றாங்களோ அங்க போயிட்டு அப்ரூவ் வாங்கினவங்க எல்லாருமே லைனா சீட்டிங் ஆவாங்க. அப்போ உங்க டைரக்ட் நீங்க வந்து பிளேஸ் பண்றீங்கன்னா உங்க ஸ்பான்சர் இன்கம் வரும். அவர் டைரக்ட்ல எங்க போய் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது. நல்ல ஒரு ட்ரீ கிட்ட கூட இருப்பாரு. அந்த ட்ரீ அந்த ஸ்பான்சர் ஒவ்வொருத்தருக்கும் உட்கார வச்சு கரெக்டா இந்த தெளிவா இந்த பிரசன்டேஷனை கொடுத்து கூட அவர் வந்து வழி நடத்தலாம். அப்போ எல்லாருமே நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணால் அந்த லைன்ல போய் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். பட் அந்த சைட்ல இருக்கிறவங்க உங்க சைட்ல வந்து கூட மாட்டிக்கலாம். அவங்க தூங்குற ஆளா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து கரெக்டா ஓட முடியும், ஓடுற குதிரையானா தெரியாது. ஒரு குதிரை தான் ஜெயிக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து ப்ளீஸ் இந்த சிஸ்டத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. எல்லாருமே அதுக்காக தான் நம்ம வந்து பேக்கப் ஆயிடணும். இனிமேலும் நம்ம தூங்கணும் அப்படின்னா நம்மளை காப்பாத்த கடவுளே நினைச்சாலும் முடியாது, நம்மளதான் நாம காப்பாத்திக்கணும். அந்த மாதிரி ஒரு கடவுள் மூலியமா மனிதர்கள் கிட்ட மூலியமா வந்து நம்ம கையில வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்க வந்து பயன்படுத்தணும். கண்டிப்பா எல்லாருக்குமே அப்ரூவ் கொடுத்து நீங்க வந்து மூவ் பண்ணீங்கன்னாவே போதும். இதுதான் விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த 5,000 rupees நம்ம வந்து ரீபர்த் 5 ஐடி நம்ம வந்து கிரியேட் பண்றோம். அப்ப 8-9 பேர் நம்ம இருக்கோம். அந்த மேல இருக்கிற டாப் ஐடி இந்த இடத்துல 10,000 ஸ்பான்சர் கொடுத்துட்டு 1,45,000 ரூபாய் ப்ராஃபிட்டோட நெட் ப்ராஃபிட்டோட அவர் எடுத்துட்டு வெளியே வந்துடும் அந்த ஐடி. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு ஐடி கிரியேட் ஆனது நமக்கு மறுபடியும் இன்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த ஒவ்வொரு 8 ரீபர்த் ஐடியும் 8 ஸ்பான்சர் இன்கமும் கொடுக்கும். 12,500 இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். 500 750. அப்போ இந்த 8 ஐடி மறுபடியும் உங்களுக்கு ரீபர்த் ஆயிட்டே இருக்கும். 8 அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ உங்க லைஃப் லாங் வந்து இந்த ஐடியில நீங்க உட்காந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க தனித்தனி உங்க அக்கௌண்ட்டை நீங்க பாக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் சரியா இருக்கும். இதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய அட்வான்ஸ் இங்க இன்கம். சோ இந்த இடத்துல நீங்க ஒரு 3 அப்கிரேட் லெவல் நீங்க வந்து பண்றீங்க. 4வது லெவல் ஃபுல்லா வந்துட்டு நீங்க 4 லெவல்ல நீங்க இன்கம் வந்து எடுக்கிறீங்க. 8 ரீபர்த்துக்கு 12 lakhs வந்து கிடைக்கும். 64 ரீபர்த்துக்கு 98 lakhs வந்து கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல இன்கம் நீங்க வந்து நோட் பண்ணுங்க. எங்கெல்லாம் வந்து சீட்டிங் ஆகுதோ அங்கெல்லாம் இமிடியேட்டா உங்களுக்கு பணம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். எப்படி கிடைக்குது அப்படின்னா இது சிங்கிள் என்ட்ரி, ஒரே லைன்ல அப்படியே நேரா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போ எத்தனை லைன் இருக்கோ அத்தனை லைன்ல கிடைக்கும். அப்போ மேக்சிமம் இந்த ரீபர்த் எல்லாம் இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 2,000 பீப்புள் கிட்ட நம்ம வந்து இருக்கோம். 2,000 பேருக்கு ரீபர்த் ஆகுமே. அப்ப 2,000 × 8 எவ்வளவு ஆச்சு? 2,000 × 8 16,000 பேர் ரீபர்த் கிரியேட் ஆவாங்க. அப்போ மேக்சிமம் நாம எல்லாம் ஒரு 90 days நம்ம வந்து ஃபுல்லா நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த ரீபர்த்தே ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய இன்கம் வந்து கொடுத்துரும். எஸ், நெக்ஸ்ட் இது வந்து சாதாரணமா வந்து போயிட்டு டக்குன்னு ஒரு கான்செப்ட புடிச்சு ஓகே இந்த மாதிரி பண்ணலாம் நம்ம அப்படி உருவான கதை அல்ல. ஸோ இது உட்கார்ந்து கால்குலேஷன் படி உண்மையிலேயே வந்து அந்த சாஃப்ட்வேர் டீம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நான் கூட இருந்தே நான் பார்த்துருக்கேன். சோ என்னால முடிஞ்ச உதவிகளை நானும் வந்து பண்ணிருக்கேன். நான் கூட இருந்து பார்த்ததுனால நான் சொல்றேன். சோ உண்மையிலேயே சொல்றேன், இந்த ஸ்பீட் கேஷை பொறுத்த வரைக்கும் யாராலையும் அழிக்கவே முடியாது. இத வந்து பழிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, யாரும் குறை சொல்லவும் முடியாது. இந்த பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் நாம தான். நம்மளை எப்படி நாமளே குறை சொல்லிக்க முடியும்? நாம கரெக்டா வழி நடந்தாலே போதும். வெளியால் யாருமே வந்து நம்மளை யாருமே எதுவுமே பண்ண முடியாது. சோ இந்த சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னா ஒரே ஒரு 1,000 rupees நீங்க கொடுக்குறீங்க. இன்னைக்கு 1000 ரூபாய் இன்னைக்கு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க வர்க்கமே செட்டில் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இதுக்குள்ள இருக்கு. சோ இதை புரிஞ்சுக்கிட்டு யாரெல்லாம் இந்த ஸ்பீட் கேஷ்ல இருக்கீங்களோ இனிமேலாவது இதோட இம்பார்ட்டன்ட் குவாலிட்டியை வந்து நீங்க புரிஞ்சுங்க. நாம தான் இதை குவாலிட்டியா கொண்டு போனோம். நாம எந்த அளவுக்கு நாம குவாலிட்டியா மாறுறோமோ அந்த அளவுக்கு இந்த ஸ்பீட் கேஷ் குவாலிட்டியா மாறும். நம்ம கிட்டதான் இருக்கு. இன்னொரு ஆப்போசிட் பீப்புளை நீங்க வந்து எப்படி நீங்க அப்ரோச் பண்றீங்க,
இந்த ஸ்பீட் கேஷ்னுடைய டீடைல்ஸ் அவர்கிட்ட எப்படி நீங்க வந்து கொடுக்க போறீங்க, எப்படி நீங்க அந்த தெளிவு அவர் தெளிவுபடுத்த போறீங்க, எல்லாமே உங்களுடைய குவாலிட்டி கிட்ட இருந்து தான் அவர்கிட்ட போகும். நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே தான் டூப்ளிகேட் ஆகும் ஆப்போசிட்ல. அப்ப நாம இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இனிமே ஒரு புது மனிதரா நம்ம உருவாகி நம்மளுடைய குவாலிட்டியை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஒவ்வொரு பீப்புளையும் மதிக்கணும், ஒவ்வொரு பீப்புளையும் நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும், ஒவ்வொரு பீப்புள் கிட்டயும் இந்த உண்மை தன்மையை சொல்லணும், டிரான்ஸ்பரன்சி இருக்கும். தப்பா பேசக்கூடாது, தப்பா சொல்லக்கூடாது. 1000 rupees கூட 2500 வரும், அந்த வரைக்கும் லாபம் தூக்கி வெளியே வா சொல்லக்கூடாது. நிறைய பேர் கேள்விப்படுறேன், என்கிட்டயே சொல்றாங்க. சோ ப்ளீஸ் இந்த மாதிரி இல்லாம இந்த ஸ்பீட் கேஷ்னுடைய குவாலிட்டியை நாம இன்க்ரீஸ் பண்ணணும்னா நாம சேஞ்ச் ஆகணும். சோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். சோ இந்த இடத்துல 12,500 ஸ்பான்சர் இன்கம் வந்து ஒரு நபர்கிட்ட இருந்து கிடைக்கும் ஒரே சுத்துல. அது மட்டும் இல்லாம 4 படி, அதாவது 4 லெவல் மட்டும்தான் இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயம் நாம வந்து ஹெல்பிங் கான்செப்ட்ல பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம 1,53,000 நீங்க வந்து எடுத்துக்கலாம். 8 ஐடி வந்து உங்களுக்கு ரீபர்த் ஆகும். இந்த 8 ஐடி இலவசம் கிடையாது. நீங்க உங்களுடைய வரக்கூடிய பணத்தை நீங்க அந்த பணத்தை கொடுத்துதான் ஒருத்தருக்கு அப்ரூவ் பண்ண வைக்கிறீங்க. நீங்க எப்படி முதல்ல 1000 எடுத்துன்னு வந்து ஒருத்தருக்கு யாருக்கு ஷோ பண்ணுதோ அந்த 1000 rupees அனுப்பி அப்ரூவ் வாங்குறீங்களோ அதே குவாலிட்டியில தான் நீங்க அந்த 1000 rupees கொடுத்து நீங்க ரீபர்த்தையும் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இதுல 8 நீங்க வந்துட்டு நீங்க கால்குலேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்க லைஃப் ஸ்டைல் உங்களுடைய பரம்பரையா உங்களுக்கு செட் ஆயிடும். சோ இதுதான் இந்த ஸ்பீட் கேஷ்னுடைய விஷயங்கள். எஸ், ஓகே. சோ நல்லா இருக்கு சார், நான் வந்து என்ன பண்ணணும்? இதுல ரேங்க் அண்ட் ரிவார்ட்ஸ், ஸ்பான்சர் இன்கம் இருக்கு. ஓகே, நான் எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும்? ஜஸ்ட் 2 பேருக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். எப்ப கொடுக்கணும்? 1000 rupees நீங்க வந்துட்டு இந்த இடத்துல எப்ப நீங்க வந்து 2,500 நீங்க வந்து வாங்குறீங்களோ அப்பவே உங்க மைண்ட் செட்ல நம்ம 2,500 நம்ம 1000 கொடுத்தோம், 2,500 நம்ம வாங்கிட்டோம், அடுத்த லெவல்ல நம்ம 6,000 இருக்கு, அடுத்த லெவல் பக்கத்திலேயே 1,45,000 இருக்கு. அப்போ 2 பேருக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா 3வது லெவல்ல உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடும் உங்களுடைய அலர்ட்னஸ், அதாவது அலர்ட் ஆகும் உங்களுக்கு. அடுத்த லெவலுக்கு உண்டான அந்த ஸ்லைட் அலர்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க 2 பேர் என்ட்ரியை கொடுத்து, மினிமம் 2 பேர் என்ட்ரியை கொடுத்து அந்த கேட்டை ஓபன் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் பணமழை கொட்டும். அந்த கேட்டை நீங்க பாக்கலீங்க, எனக்கு வரலன்னு சொன்னீங்க அப்படின்னா ஜம்ப் ஆகி போயிடும். எனக்கு வரல நாம சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். சோ கிரவுட் ஃபண்ட், இந்த பீப்புள் டு பீப்புள் அப்ரூவ் எப்படி வரும் பணம்? யார் கொடுப்பா? கம்பெனி கிடையாது, காஸ் கிடையாது, மேனேஜர் கிடையாது, ப்ராடக்ட் கிடையாது, சர்வீஸ் சார்ஜ் கிடையாது. அப்ப இந்த பணம் எங்கிருந்து வரும்? ஜஸ்ட் திங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். தேங்க்யூ. எஸ், இந்த இடத்துல சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஒரு 12 நபர்களை நீங்க வந்து அறிமுகப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கும். செகண்ட் ரவுண்ட்ல ரீபர்த் ஐடி எல்லாம் சேர்த்து செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு 12 lakhs கிடைக்கும், இந்த ஸ்பான்சர் இன்கமோட சேர்த்து. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பான்சர் இன்கம் மட்டுமே இது. அதுக்கப்புறம் 3வது ரவுண்ட்ல உங்களுக்கு 96 லட்சம் கிடைக்கும். இந்த ரீபர்த் கொடுக்குற அந்த ஸ்பான்சர் இன்கம் தான் இதெல்லாம். ஓகே, சிஸ்டம் மேனேஜர் 25 பேரை நீங்க வந்து அறிமுகப்படுத்துனீங்க அப்படின்னா 3,12,500. 2வது ரவுண்ட்ல 25 லட்சம், 3வது ரவுண்ட்ல 2 கோடி. இது 2 கோடி அப்படின்றது ரொம்ப ஈஸியா சிம்பிளா கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? 750 கிடைக்கும், 500 கிடைக்கும், 250 கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். அப்ப ரெகுலர் பேஸ்ல உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஈஸியா நம்ம வந்து ஒரு கோடீஸ்வரன் அப்படின்ட்டு உறுதியா நம்மளால சொல்லிக்க முடியும். ஓகே, சிஸ்டம் ஹெட் ஆகணும் அப்படின்னா 50 பேருக்கு நம்ம வந்து இந்த வாய்ப்பை வந்து கொடுத்துருக்கோம். 6,25,000. 2வது ரவுண்ட்ல 50 lakhs, 3rd ரவுண்ட்ல 4 crores, 4 கோடி. சிஸ்டம் டைரக்டா ஒருத்தர் ஆகணும் அப்படின்னா 100 பீப்புளுக்கு நீங்க வந்து வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா 12,50,000 ஃபர்ஸ்ட் லெவல்லயே உங்களுக்கு வந்து இந்த ஸ்பான்சர் இன்கம் வந்து கிடைக்கும். 2வது ரவுண்ட்ல 1 கோடி உங்களுக்கு வந்து கிடைக்கும். 3வது ரவுண்ட்ல 8 கோடி கிடைக்கும். இது உண்மையா? எல்லாரும் கை கொடுத்து அப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா 100% உண்மை, 100% உண்மை. சோ எல்லாருமே வந்து பணம் வாங்கிட்டு இருக்கீங்கல்ல, அது சிஸ்டம் செய்யுது. அந்த சிஸ்டத்தை அதை அப்படியே கண்டினியூவா நம்ம செய்ய வைக்கணும் அப்படின்னா நாம சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணணும். அப்போ இந்த இடத்துல சிஸ்டம் தன் கடமையை செஞ்சே தீரணும், வேற வழியே இல்லை. ஓகே,
இந்த பிரபஞ்சம் தரும் பணத்தை பிறருக்கு கொடுக்க மனம் இருக்கும் அனைவருக்கும் நமது திட்டத்தில் கோடீஸ்வரர் ஆகலாம். 100% சாத்தியம். சோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பத்தி உங்களுக்கு தெரியும். ஒரு போன் நம்பருக்கு ஒரே ஒரு ஐடி தான். உங்க கூகுள் பே, போன் பே உங்க ஃபேமிலியா இருந்தாங்கன்னா தற்போதைக்கு நீங்க வந்து என்ன பண்ணா, இதுக்கு வந்து கண்டினியூ கிடையாது, இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்து வரும் உங்களுக்கு. இது மேக்சிமம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சரியாயிடுச்சுன்னா நீங்க தற்போதைய ஒரு ஜிபே, போன்பே உங்க ஃபேமிலிக்கு இருந்தது அப்படின்னா ஃபேமிலிக்கு மட்டும்தான் இது அப்ரூவ். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கும் நீங்க வந்து வெளியே உங்களுடைய அக்கௌண்ட்ஸை கொடுக்க கூடாது. ரெண்டாவது, இந்த 100 மினிட்ஸ் இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாருமே கிளியர் ஆயிடுச்சு. நிறைய பேர் இன்னும் அந்த 100 மினிட்ஸ் வந்து மைண்ட் செட் பண்ணிட்டு நிறைய பேர் 100 மினிட்ஸ் ஒன்றரை மணி நேரத்துல முடிஞ்சிச்சு நான் அனுப்ப மாட்டேன்னு சில பேர் இருக்காங்க. அதுல எக்ஸ்பைரி கார்டு இருக்கு, பழைய கதையை இன்னும் பேசிட்டு இருக்காங்க சில பேர். எனக்கு கால்ஸ் வருது. சோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லியாச்சு. நீங்க அதெல்லாம் எடுத்தாச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு. இனிமே அந்த எக்ஸ்பைரி அந்த இதெல்லாம் விஷயங்கள் எல்லாம் வராது. ஒன்லி அப்ரூவல் அப்ரூவல் அப்ரூவல். ஓகே. ரெண்டாவது, பின் வந்து 10 rupees. எப்படி இது 10 rupees அப்படின்னா 100 பின் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். அதுக்கு கம்மி யார் எந்த பின் எங்க வாங்கினாலும் 20 rupees தான் பின்னு. இந்த மேற்கொண்டு 21 ரூபாய் கூட யாரும் விற்க கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல ஓகே. நெக்ஸ்ட், இந்த பேங்க் அப்டேட் கம்பல்சரி நீங்க வந்து ஃபில் பண்ணிருக்கணும். அதுல எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாம 9 நம்பர் 8 நம்பர் இந்த மாதிரி டைப் பண்ணாம அவசரப்படாம உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு விஷயத்துல நீங்க என்ட்ரி ஆகுறீங்க, பணத்தை சம்பாதிக்க போறோம், அந்த வழிமுறையை நீங்க கரெக்டா பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எப்படி பணம் வரும்? ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒரு டீடைல்ஸ் வந்து கொடுக்க முடியலன்னா அப்புறம் எப்படி உங்களுக்கு பணம் வரும்? யார் கொடுப்பா? 1000 rupees கொடுக்குறோம், அப்போ அது எப்படி நமக்கு திரும்ப வரும்? சோ அதுல ரொம்ப கவனமா இருங்க. உங்க பேங்க் டீடைல்ஸை கம்பல்சரி வந்து நீங்க வந்து இதுல என்ட்ரி பண்ணணும். ரெண்டாவது, தமிழ்ல இந்த விதிமுறைகள் நிபந்தனைகள் எல்லாம் சேர்த்தா டிசிஷன் வந்து உங்களுக்கு தான். சோ நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ் கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வாழ்க்கை ஃபுல்லாவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்த நம்பிக்கையா உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்றது